Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோகிராஃபி அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் யூனிட் 3ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். யூக்ளிசிட் அல்காரிதம். இந்த யூக்ளிசிட் அல்காரிதம் ரொம்பவே ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷினாக இருக்குது. நமக்கு 2 மார்க்ஸ்லேயே இருந்தாலும் சரி, இல்லை பிக் கொஷின்லேயே வந்து பெரிய நம்பர்ஸ் தான் கொடுத்து கூட இந்த யூக்ளிசிட் அல்காரிதம் கேட்குறாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான், சிம்பிள் ட்ரிக் தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் எந்த 2 மார்க்ஸில் கேட்டாலும் பிக் கொஷினில் கேட்டாலும் ஈஸியாக எழுதலாம். வாங்க பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபார்முலா என்ன, யூக்ளிசிட் ஃபார்முலா அப்படின்னா சிம்பிள் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது. அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஜிசிடின்னு சொல்லுவோம். ஸோ 2 நம்பர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிசிடி ஆஃப் அந்த 2 நம்பர் ஈக்குவல் டு என்ன வரும், ஜிசிடி ஆஃப் m, n அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இருக்க, அதாவது ஜிசிடி ஆஃப் n, m mod of n, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்க வேல்யூவை போட்டுக்கணும், கம்மா அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷனில் அந்த ஆர்டர் வைஸ் மாடில் எழுதணும். ஸோ m mod of n, ஓகேவா? அப்போ ஜிசிடி ஆஃப் m, n ஈக்குவல் டு என்ன வரும், ஜிசிடி ஆஃப் n, m mod of n, ஓகேவா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கான யூக்ளிசிட் அல்காரிதம் ஃபார்முலா. இதை எதுவரையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எப்போ வந்து m, n வந்து எனக்கு 0 ஆகுதோ, ஏதோ ஒரு வேல்யூ வந்து 0 ஆகுதோ அது வரையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓகேவா? பண்ணிக்கிட்டே m, n அப்படின்னு சொல்லி வேல்யூவை எடுத்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன் பாருங்க. இதை பார்த்தோம் அப்படின்னால நமக்கு ஆல்மோஸ்ட் சம் புரிஞ்சிடும், ஓகேவா? இப்போ ஜிசிடி ஆஃப் 60,24ன்னு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. எனக்கு 60ன்றது என்னது, m, nன்றது என்னது, n, ஓகேவா? இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அப்போ ஃபார்முலா என்ன தெரியும், ஜிசிடி ஆஃப் n, m mod of nன்னு தெரியும். அதுதான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். n வந்து 24, m வந்து 60, mod of n வந்து 24. நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூக்கு மாட் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஆல்ரெடி மாட் கண்டுபிடிக்க தெரியும். 60 divided by 24 போடுவேன். பாயிண்ட்டுக்கு இங்கிட்டு இருக்க அந்த டிஜிட்டை மட்டும், லெஃப்ட் சைடு இருக்க டிஜிட்டை மட்டும் எடுத்துக்குவேன். ஸோ 2 into 24 போடுறேன், 48. இப்போ என்ன பண்ணணும், 60 minus 48 போடணும், 12 வருது. அப்போ 60 mod of இது என்ன, எனக்கு 12. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, திரும்ப 2 வேல்யூவாக கிடைச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ 24 m ஆகும், 12 n ஆகும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்து போட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்ப ஃபார்முலாவில் போடணும். n வந்து 12, m வந்து 24, mod of n வந்து 12, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், 24 mod of 12 போடணும், நமக்கு 0 வந்துடும், ஓகேவா? அப்போ எனக்கு எப்போ வந்து இந்த n வேல்யூ, அதாவது n வேல்யூ 0 வருதோ நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், ஜிசிடி ஆஃப் கிரேட்டர் அந்த கொடுத்துருக்க நம்பர், கொஷனில் கொடுத்துருக்க நம்பருடைய வேல்யூ இங்கே எனக்கு ரிமைனிங் என்ன வேல்யூ வந்திருக்கோ அதுதான் சொல்லி நான் போட்டுருவேன் ஃபைனல் ஆன்சர், ஓகேவா? இப்படி தான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூக்ளிசிட் அல்காரிதம் கண்டுபிடிக்கணும், ஓகே? இவ்வளோ தான் வந்து யூக்ளிசிட் அல்காரிதம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏதாவது பெரிய நம்பர் சால்வ் பண்ணாலும் கொடுங்க, நான் சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன், ஓகேவா? நமக்கு சிம்பிளாக 2 மார்க்ஸில் கேட்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுவே பிக் கொஷின் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் வர மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 4 டிஜிட் வேல்யூ, 5 டிஜிட் வேல்யூனாலும் சிம்பிள் இதே ஃபார்முலா, இதே டெக்னிக் தான். நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் மாட் வேல்யூ இந்த 3 ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம், ஈஸியாக போட்டுக்கலாம். கால்சியம் மட்டும் கையில் வச்சுக்கலாம், ஓகே? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.